இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். எல்லா விதத்திலும் நமக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பல நேரங்களில சத்துரு நமக்கு விரோதமாய் எழுப்பி வரும் பொழுது, இருளான சூழ்நிலைகளை உண்டாக்கும் போது தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல பேர் இருளான சூழ்நிலையை பார்த்து பயந்து விடுகிறார்கள். இருள் என்பது அது போராட்டத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த போராட்டங்களை பார்த்து நம்ம பயந்து விடக்கூடாது. மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இவனமாய் சொல்கிற காரியங்களை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்க. சத்துருவை பார்த்து சொல்லுகிறான், சத்துருவே, என்னை பார்த்து சந்தோஷப்படாதே. இந்த வசனம் சொல்கிறது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இந்த மாதத்தின் கடைசி மாதத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் பார்த்து சொல்லப்படுகிற காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், சத்துருவை பார்த்து பேச வேண்டும். இந்த நாட்களில பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். சத்துருவே, நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இருளில் உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பல சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எழுப்பி வந்து இருள் என்று சொன்னால் அடுத்தது என்ன செய்யாத என்கிற ஒரு தடுமாற்றத்தின் சூழ்நிலை. ஒரு இடத்துல இருள் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல நல்ல பொருள்கள் இருந்தாலும் அதை சரியாய் பார்க்க முடியாது. விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் அது தெரியாது. இருள் அதை மறைத்து விடும். பிரச்சனைகள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு செய்கிற செய்கைகளை நம்ம இந்த இருளான சூழ்நிலையில மறந்து விடுகிறோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் பேச வேண்டும். சத்ருவை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து நாம் பேசுகிறவளாய் இருக்க வேண்டும். என்ன பேச வேண்டும் என்று சொன்னால், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இங்க வசனம் சொல்கிறது, இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நாம் பல சூழ்நிலைகளில இருள உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பிரச்சனையின் மத்தியில இருக்கிறீங்களா? சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் இந்த நாள்ல மாற்றப்பட்டு அவருடைய வெளிச்சம் உங்களுக்கு நிச்சயமாய் நன்மையான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமி படைத்த எங்கள் உயிருள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவரே, சத்ரு, ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் விழுந்தால் சிரித்து சந்தோஷப்படுகிற இந்த காலங்களில நாங்கள் பேசுறோம். தகப்பனே, விழுந்தாலும் நாங்கள் எழுந்திருப்போம். கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பான்னு நாங்கள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய செயலை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரை அறிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.